வந்து சாட்சிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோஷி பியூட்டி ஸ்டுடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நாளைக்கு என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் ஷாப்பிங் பண்ணணும் அண்ட் நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அண்ட் குயிக்காக அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஒர்க் ஸ்கெடியூல் நிறைய இருந்ததுனால இவங்கெல்லாம் சுத்தமாக கேர் பண்ண முடியல. ஸோ அதனால் குயிக்காக இவங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பர்த்டேக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடமே பார்த்தீங்கன்னா கேக் ஷாப்புக்கு தான். என்ன கேக் சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எல்லா கேக் மாடலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாக்ஷிக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கணும். அண்ட் தென் நாளைக்கு வந்து பிரியாணி குக் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். வந்து சாக்ஷிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பட் சாக்ஷி வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ட்ரெஸ் எடுக்க வந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸு தேவைப்படுது. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க போடுற ட்ரெஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அண்ட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. அதுக்குள்ளே வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம். திருவள்ளூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இந்த கடையில் வந்து இந்த பாதாம் ஸ்பெஷல் பாதாம்ன்றது என்னோடய ஃபேவரட். எப்போ இந்த சைடு வந்தாலும் மறக்காமல் இது வாங்கி குடிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இப்போ முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தோம். எப்போவுமே இந்த கடை என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கடைக்கு வந்துருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாப்பி பர்த்டே. கை கொடு அம்மாக்கு. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. அம்மா கொடுங்கம்மா. சாப்பிடாமா. Happy birthday. அம்மாக்கு முட்டை அம்மாக்கு. தேங்க்யூ. காலையிலே எழுந்து கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னோடய அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. சாக்ஷி செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போன வாட்டி வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஆசிரமத்தில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த பர்த்டேக்கு வந்து நம்மளே ஓனாக குக் பண்ணி வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு பெருசாக இந்த மாதிரி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு பர்சனலி இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் அங்கே சமைக்கிறோம். அங்கேருந்து வீடு வந்து இங்கே வந்து எங்களோட சின்ன மாமனார் வீடு இருக்குது. அங்கேருந்து எல்லாத்துக்கும் எதை எடுத்துகிட்டு வர்றதுனாலும் என்ன தான் அனுப்புகிறாங்க. நான் தான் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சமைக்க தெரியாத ஒரு ரீசனுக்காக ஒரே இடத்துல நின்றுட்டு எல்லா வேலையும் சுற்றி நம்மளை வாங்கிட்டுறாங்க.
இந்த மாதிரி ஏதாவது ஒகேஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து சமைக்க வருவோம். ஸோ அதனால் எங்களோட குலதெய்வமும் இங்கே இருக்கிறதுனால வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் பேக் பண்ணி நிறைய பேருக்கு டொனேட்டும் பண்ணும். ஸோ அதை வந்து என்னால் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. சம் பர்சனல் ரீசன்னால் நான் அதை வீடியோவும் எடுக்கலை, அதை இன்க்ளூடும் பண்ண முடியல. இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து நாங்கள் ட்ரையல் பார்க்கும்போது இவங்க வந்து செம்மையான ஒரு ரியாக்ஷனை பண்ணணும்னு பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. என்னடா குத்துதா? அச்சோ, நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? இது நல்லா இருக்கா பாப்பாக்கு? நல்லா இருக்கா? ஆமாவா? இங்கே பாரு சாக்ஷி, சாக்ஷி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? ஓகே சொல்லு. ஓகே தேங்க்யூ சொல்லு. அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்றியா? ஏன் புட்டுச்சா? சரி நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நாளைக்கு பாப்பாக்கு பர்த்டே இல்ல. வேண்டாமா? வேண்டாமா? இந்த ட்ரெஸ் வேண்டாமா? ஏன் ஏன் வேண்டாம்? ஏன் சொல்ல வேண்டாம்? ஏன் கழட்டணும்? என்னாச்சு? குத்துதா? அச்சோ, சரி அம்மாவுக்கு ஒரு முத்தா குத்துருங்க. முத்தா குத்துருங்க. ஒரு முத்தா குத்துருங்க அம்மாவுக்கு. கைட்டிடுறேன். இந்த பக்கம் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஹாப்பினஸோட ஒரு சேட் மூமெண்ட் நடக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி வீடு தலகீழாக மாறிடுது. இதை அந்த டயர்ட்லேயே வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினா தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது. ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சாக்ஷியோட பர்த்டே சூப்பராக போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.